இருக்கக்கூடிய அஷ்டகாரி 8 பேரும் ஒன்றாக பேசியிருந்து அம்மா ஆதிகளை கண்ட பகவான் படியை கண்டார். சரி அம்மா பெண்களே, அம்மா நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஊர் என்ன பேர் என்ன? சரி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சரி, நீங்க வந்திருப்பது 8 பெண்களா வந்திருக்கீங்க. சரி, அதாவது வந்த விவரத்தை சொல்லுங்க. விவரத்தை என்கிட்ட சொல்லுங்க. ஆமா ஐயா பகவானே, எல்லாம் கைலாசம் தேடி ஆண்டவனை தேடி வந்திருக்கீங்க. சரி, காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். சரி, அது அக்காரங்க நீங்க 8 பேரு ஒண்ணு போல வந்திருக்கீங்க. சரி, வந்த விவரத்தை சொல்லுங்க. ஐயா பகவானே, எங்க 8 பேரையும் நல்லா பாருங்க. என்னையா நான் பார்க்க சொன்னேன்? நீதானே சொன்ன. இப்போ நான் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பகவான் கிட்ட காரியர்கள் சொல்றான். சரி, 8 பேரும் புதுசா சின்னத்தூருக்குள்ள போல வந்திருக்கா. சரி, அதனால எங்க எல்லாம் பாருங்க, அடையாளம் பாருங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? யாருன்னு தெரியாமத்தானே ஆண்டவன் முடிக்கிறாரு. நான் யாருன்னு தெரியுமா? யாரு சொன்னாத்தனமா தெரியும். ஐயா பகவானே, ஆண்டவனே பிறந்ததுதான் நாங்களோ எங்களை பெற்றெடுத்தது நாகக்கண்ணி. சரி, பெயர் கொடுத்தது நாகராஜன். நாகராஜன் பிள்ளைகள் நீங்க. அப்படி அஷ்டகால 8 பேர் வந்திருக்கின்றோம். சரி, அப்படி எல்லோருக்கும் மூச்சவள், எல்லாத்துக்கும் மூத்தவள். ஏற்றுக்கு ஒரு முத்தாரம்மா நான் தான். முத்தாரம்மா நீதானா? ஆமா. சரி, இவ என் தங்கச்சி சந்தனமாரி. சரி, அவ சடமாரி. ஆமா. அவ முப்பிடாதி. சரி, அவ காந்தாரி. அவதான் 8வது கருமாரி. அவதான் கருமாரி.